ஃபைனலா அப்துல் சுபாஷ் கேஸ்ல வைஃபோட அம்மாவும் வைஃபோட பிரதர்ஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க மேல எந்த செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, இன் கேஸ் கோர்ட் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா எத்தனை வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ் தானே காசு கேட்டிருக்காங்க, அவங்க மேல என்னென்ன செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அப்துல் சுபாஷ் கேஸ் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல பொதுநல வழக்கு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே, அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லங்க, அவங்களோட வைஃபோட சேர்ந்து 3 பேரும் வந்து ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே, அப்துல் சுபாஷ் வைஃப் வந்து ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களே, அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒண்ணா பார்த்துலாம் வாங்க. ஹலோ பேட்டா சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். இந்த வீடியோல அப்துல் சுபாஷ் கேஸோட அப்டேட் பத்தி தான் இருக்க போது ஒண்ணா பார்த்துலாம் வாங்க. இந்த கேஸை பத்தி தெரியாதவங்களுக்கு இத பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. அப்துல் சுபாஷ்னு ஒரு பர்சன் இருக்காரு. 2019ல இவருக்கு மேரேஜ் ஆகுது. ஃபேமிலி டிஸ்பியூட்னால இவர் மேல அவர் வைஃப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஃபேக் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. மர்டர் கேஸ், அன்நேச்சுரல் செக்ஸ் கேஸ், அதுக்கப்புறம் டவுரி, டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லா கேஸும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த 9 கேஸை வந்து இவர் கண்டெஸ்ட் பண்ணிட்டு நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு வரும்போது இந்த கேசஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் மன உடைச்சல் ஆயிட்டு ஜட்ஜி கிட்டே சில விஷயத்தெல்லாம் பேசுறாரு. அந்த ஜட்ஜி பாத்தீங்கன்னா உனக்கு ஃபேவர் ஆர்டர் வேணும்னா உனக்கு 5 லட்சம் கொடுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் இவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மென்ஸுக்கு சப்போர்ட்டா லா இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து 24 பக்கம் பேஜ் எழுதி வச்சுட்டு அந்த 81 நிமிஷம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இவரு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்ட பிறகு இவரோட பிரதர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வைஃப் மேலயும், வைஃப் அம்மா மேலயும், வைஃப் பிரதர் மேலயும், வைஃப் அங்கிள் மேலயும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த கேஸ் சம்பந்தமா பெங்களூர் போலீஸ் இவங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 108 படி, செக்ஷன் 3 சப்செக்ஷன் 5 படி இவங்க மேல எல்லாம் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. புதுசா வந்து கிரிமினல் ஆக்ட் படி இவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களை தேடும் போது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. இப்போ இவங்களை வந்து ஹரியானா போலீஸ் சப்போர்ட்டோட இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில பேர் எஸ்கேப் பண்ண ஆயிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் போடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெங்களூர் போலீஸ் இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் பிடிச்சு போட்டாங்க. யார் யாரை பாத்தீங்கன்னா வைஃபோட அம்மா, வைஃபோட பிரதர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அங்கிளை வந்து தேடின்னு இருக்காங்க. இந்த கேஸ் சம்பந்தமா போலீஸ் ஆபீசர் பிரஸ் மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரஸ் எல்லாம் இவரை பார்த்து क्वेश्चन கேக்குறாங்க. இவங்க மேல இனிஷியலா இந்த கேசஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா, ஃபியூச்சர்ல வந்து இவங்க மேல எக்ஸ்ட்ரா கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது ஃபியூச்சர் இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க 3 கோடி ரூபாய் கேஸ் வித்ரா பண்றதுக்காக காசு கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்துக்காகவும் 30 லட்சம் வந்து பையனை பார்க்கறதுக்காக காசு கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்துக்காக கேஸ் ரெஜிஸ்டர் வாய்ப்பு இருக்கு. அண்ட் கோஆபரேஷன் பண்றதுக்காக கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. Case of non-cooperation, sir, because we were told that police team were waiting there in Jaunpur. No, police have cooperated even in Uttar Pradesh. No, I'm asking about the accused persons. So those are the part of investigation. We cannot have also. இப்போ பெங்களூர் போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுட்டாங்க. இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்தை ஒண்ணா பார்க்க போறோம். இவங்க மேல ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 108 படி, செக்ஷன் 3 சப்செக்ஷன் 5 படி இவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 108 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு அண்ட் ஃபைன் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனா செக்ஷன் 108 படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா செக்ஷன் 45 படி சில விஷயத்தை பண்ணாதான் செக்ஷன் 108 படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சொல்லிட்டு புதுசா வந்து கிரிமினல் ஆக்ட் சொல்லிருக்கு. சோ பிஎன்எஸ் ஆக்ட் படி சொல்லிருக்கு. செக்ஷன் 45 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஒரு பர்சன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டானா அவர் வந்து சில விஷயத்தை பண்ணாதான் அந்த தற்கொலை பண்ண தூண்டி விட்டவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு செக்ஷன் 45 வந்து 3 சொல்லுது. அந்த 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒருத்தவங்க இன்ஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கணும், அதுக்கப்புறம் இன்டென்ஷனல் ஹர்ட் பண்ணணும், ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும். சோ இன்ஸ்டிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க என்கரேஜ் பண்றது, ஒருத்தவங்க ப்ரோவோக் பண்றது, என்கரேஜ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ண வைக்கிறது, இல்லனா கோவப்பத்தி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது இன்ஸ்டிகேஷன் வரும். அதுக்கப்புறம் கிரிமினல் கான்ஸ்பிரசி, கிரிமினலா ஒரு விஷயத்தை பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டென்ஷனல் ஹர்ட்ஸ், ஒரு சில விஷயத்தை பண்ணிட்டு அவர் தற்கொலை பண்ற மாதிரி சில விஷயத்தெல்லாம் பண்றது வந்து இன்டென்ஷனல் ஹர்ட்ஸ் வந்துரும். இந்த 3 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணாலுமே செக்ஷன் 108 படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் இருக்கு அண்ட் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. சோ இது செக்ஷன் 108 படி நான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டேன். இப்போ செக்ஷன் 3 சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்துல் சுபாஷ் தற்கொலை கேஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் சாவுக்கு வந்து 4 பேர் காரணம் சொல்லிட்டு இவர் மென்ஷன் பண்ணி போயிருக்காரு. இந்த 4 பேருக்குமே பனிஷ்மெண்ட் என்னென்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு செக்ஷன் 3 சப்செக்ஷன் 5 படி சொல்லிருக்கு. இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் தூண்டி விட்டு சாவடிச்சா 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் இருக்குல்ல, அதேதான் இந்த 4 பேருக்கு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா கொடுப்பாங்க. சோ ஒருத்தருக்கு 10 இயர்ஸ் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு செக்ஷன் 3 சப்செக்ஷன் 5 சொல்லுது. சோ ஒரு பர்சன் ஒரு குற்றம் பண்ணா என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் 4 பேர் செஞ்சிருப்போம் அந்த தனித்தனி பர்சனுக்கு இண்டிவிஜுவல் பர்சனா பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு செக்ஷன் 3 சப்செக்ஷன் 5 மென்ஷன் பண்ணுது. அந்த செக்ஷன் படி இவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்குது வாய்ப்பு இருக்கு அண்ட் ஃபைன் அமௌண்ட் கிடைக்குது வாய்ப்பு இருக்கு. இப்போ பெங்களூர் போலீஸ் வந்து இனிஷியல் எஃப்ஐஆர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து
இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ செக்ஷன் 108 படி நான் உங்களுக்கு சொல்லிருக்கல, இந்த 108லயே வந்து உமன்ஸ்க்கு சப்போர்ட்டா இந்த லால இருக்கு. இந்த ரூலே நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ ஒரு மேரேஜ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு மேரிட் உமன் வந்து தற்கொலை படி 7 வருஷத்துக்குள்ள தற்கொலை படி இறந்து போயிட்டானா அந்த உமன் வந்து கண்டிப்பா குரூவல்டி கொடுமைனால தான் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்ல ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் வந்து அதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு செக்ஷன் 117 சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு ரூல் சொல்லியிருக்கேன். அந்த ரூலை நாங்க போடுறோம், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, உமன்ஸ் எல்லாம் நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் போராடி தான் இந்த லாலாம் வந்திருக்கு, அது எல்லாமே ஃபாலோ பண்ணி இருக்காங்க. இப்போ மென்லாம் சஃபர் பண்றதுனால ஃபியூச்சர்ல மென்னுக்கு சப்போர்ட் ஆகும். கண்டிப்பா நம்ம இந்தியால நியூட்ரல் லாவும் மென்னுக்கு சப்போர்ட் லாவும் வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதுவும் அப்டேட் பண்றேன். இப்போ இந்த கேஸ்ல அவர் சொல்றபடி பாத்தீங்கன்னா 5 லட்சம் வந்து அந்த ஜட்ஜே கேட்டாங்களே அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பாத்துலாம் வாங்க. லீகலா இந்த மாதிரி ஜட்ஜி வந்து காசு ஒருத்தவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணா லஞ்சமா காசு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மேல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடக்கும். சோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்கள பத்தி விஜிலன்ஸ் கிட்டயோ இல்ல சிபிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. விஜிலன்ஸ் இவங்க மேல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மென்ட் ஆக்ட் படி இவங்க மேல கேसेस வைப்பாங்க. செக்ஷன் 7 படி செக்ஷன் 13 படி அதர் செக்ஷன் படி இவங்க மேல கேसेस வாய்ப்பு இருக்கு. இதுக்காக பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குது வாய்ப்பு இருக்கு. ஜட்ஜே காசு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்மலா நம்ம இந்தியால லா படி பாத்தீங்கன்னா ஜட்ஜ் எல்லாமே பப்ளிக் சர்வெண்ட் தான். அந்த பப்ளிக் சர்வெண்ட் வந்து காசு டிமாண்ட் பண்ணாலும் லஞ்சமா காசு கேட்டாலும் அவங்களும் ஜெயிலுக்கு தான் போவாங்க. சோ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த விஷயத்தை கேட்டீங்க, அவங்களுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். சோ இப்போ தேர்ட் விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த அப்துல் சுபாஷ் கேஸ் சம்பந்தமா ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க போன ஃப்ரைடே. அப்போ எதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைஃப்லாம் வந்து உண்மையிலே ஃபேக்கான கேसेस வந்து ஹஸ்பண்ட் மேலயும் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் மேல ஃபைல் பண்றாங்க. சோ இதுக்கு அகைன்ஸ்டா மென்னுக்கு சப்போர்ட்டாவா நியூட்ரல் லாவை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2010லயே 2024ல இந்த இன்சிடென்ட் நடக்குது முன்னாடியே இந்த மாதிரி வைஃப் எல்லாம் லாவை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அகைன்ஸ்டாவா ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் அகைன்ஸ்டாவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட் இது சம்பந்தமா லாவை கொண்டு வான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் மூலமா. ஆனா இப்போ வரைக்கும் பார்லிமெண்ட் மென்னுக்கு சப்போர்ட்டாவா நியூட்ரல் லாவும் கொண்டு வரல. அதனால நீங்க சொன்ன அப்சர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க. பார்லிமெண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னென்ன கேஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை ஒண்ணா சொல்றேன், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பிரீத்தி குப்தா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து 2010லயே வந்து வைஃப் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் மேல கிரிமினல் கேसेस எல்லாம் ஃபைல் பண்றாங்க. ஃபேக்கான கிரிமினல் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்க, குரூவல்டி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்க. சோ இதை நீங்க கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஆல்ரெடி 2010லயே ரெஃபர் பண்ணிட்டாங்க. அந்த இந்த அப்துல் சுபாஷ் கேஸ் நடக்குது முன்னாடியே பாத்தீங்கன்னா 2024ல வந்து சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் பார்லிமெண்ட் கிட்ட வந்து நீங்க புதுசா கிரிமினல் ஆக்ட் எல்லாம் நிறைய கொண்டு வந்து இருக்கீங்களா, அந்த கொண்டு வரதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க, அதுக்கு கண்ட்ரோல் பண்றபடி ஒரு லாவை கொண்டு வாங்க சொல்லிட்டு அச்சின் குப்தா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி 2024 இந்த இன்சிடென்ட் நடக்குது முன்னாடியே பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி ரெஃபர் பண்ணிட்டாங்க, அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்க. சோ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, ஹை கோர்ட் சொல்லிட்டாங்க, எல்லா கோர்ட்டும் சொல்லிட்டாங்க, ஸ்டேட்டும் சொல்லிட்டாங்க. ஆனா பார்லிமெண்ட் இது சம்பந்தமா ஒண்ணுமோ லாவை கொண்டு வராம இருக்காங்க. சோ இதுதான் இதோட அப்டேட். நார்மலா எப்பவுமே யாரையெல்லாம் சஃபர் ஆகுறாங்களோ அந்த சஃபர் ஆகிறதுக்கு அஃபெக்ட் ஆகிற பர்சனுக்குலாம் சப்போர்ட் பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி லா கொண்டு வருது அந்த நாட்டோட கடமை. முன்னாடி காலத்துல உமன்ஸ்லாம் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க, நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி அவங்க ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணதுக்காக தான் ஒரு ரெவல்யூஷனா வந்து உமன் சப்போர்ட்டா லா நிறைய வந்தது. இப்ப மென்ஸ் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. கண்டிப்பா மென்ஸ் ரெவல்யூஷன் வந்து இருக்கு. நிறைய சோஷியல் மீடியால இதை பேசினிருக்காங்க, மீடியால நிறைய பேர் இதை பத்தி பேசினிருக்காங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் இது சம்பந்தமா லா கொண்டு வருவாங்க. இந்த பொதுநல வழக்குல திருப்பி சுப்ரீம் கோர்ட் இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்லிமெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லியிருக்காங்க. செகண்ட் விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டில யார் யாரெல்லாம் இருக்கணும் பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்லாம் இருக்கணும், அட்வொகேட்ஸ் இருக்கணும், லாயர்ஸ் இருக்கணும். சோ எதுக்காக பாத்தீங்கன்னா அதை படிச்சு காட்டுறேன். டு ரிவ்யூ அண்ட் ரீஃபார்ம் எக்ஸிஸ்டிங் டவுரி அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் லாஸ் அண்ட் சஜஸ்ட் தி மெஷர்ஸ் டு பிரிவென்ட் தேர் மிஸ்யூசஸ் சொல்லிட்டு இந்த விஷயத்தை செகண்ட் விஷயமா கேட்டிருக்காங்க. சோ ரிவ்யூ பண்ணுங்க, புதுசா யார் யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க அதுக்கு சம்பந்தமா லாவை கொண்டு வாங்க, மெஷர்மெண்ட் கொண்டு வாங்க சொல்லிட்டு செகண்ட் விஷயத்தை கேட்டிருக்காங்க. அந்த தேர்ட் விஷயம் தான் முக்கியமான விஷயம். சோ ஒரு மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது, ஒரு மேரேஜ் ஆன பொண்ணு மேரேஜ் பண்ணும்போது, மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது சோ கல்யாணத்துல என்னென்ன செலவு பண்ணீங்க, கல்யாணத்துல என்னென்ன gift வாங்குனீங்க, எல்லா விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல வந்து வைஃப் நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் இவ்வளவு செலவு பண்ண அவ்வளவு செலவு பண்ண சொல்லிட்டு ரெண்டு பேரும் பொய்யா சொல்ல முடியாது சொல்லிட்டு அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணும்போது இந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு புது ரூலை கொண்டு வர சொல்லிட்டு இந்த பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன்ல சூப்பரா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ இந்த விஷயம் எல்லாமே ஆல்ரெடி லாக்கிங்கா தான் இருக்கு. சோ நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும்போது இல்ல ஃபேமிலி கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும்போது சோ ஹஸ்பண்டும் சரி நிறைய விஷயத்த சொல்வாரு, வைஃபும் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க கம்மியா தான் வாங்கியிருப்பாங்க. அந்த விஷயத்த எல்லாமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலுமே எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆயிரும். ஃபியூச்சர்ல இதே ஒரு எவிடன்ஸ் ஆயிரும். நாளை பின்ன வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலுமே இது ஒரு எவிடன்ஸ் ஆகும்போது கிளியர் கட்டா எல்லாருக்குமே ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கும். அதுபடி எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரா லீகல் ரெமெடி அவைலபிள் கிடைக்குது, நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இது சூப்பரான விஷயத்த கேஸா ஃபைல் பண்ணிருக்காங்க.
பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபைனலா 4th விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துலாம் வாங்க. ஹைகோர்ட்ல அப்துல் சுபாஷ் வைஃபோட அம்மாவும் வைஃபோட பிரதரும் அந்த அங்கிளும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸை பத்தி நம்ம பார்த்துலாம். எதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட் அலகாபாத் ஹைகோர்ட்ல வந்து இந்த வாரத்துல கண்டிப்பா வராங்க. 2 விஷயத்துக்காக அந்த கேஸும் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டிருக்காங்க. அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க. நார்மலா ஏபி வந்து பாத்தீங்கன்னா எப்ப கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. இப்போ அவங்க அரெஸ்ட் ஆனனால அந்த பெயில் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கிள் மட்டும் தான் மிஸ்ஸிங். மத்த 3 பேர் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. சோ அதனால அவங்க பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லீகலா பாத்தீங்கன்னா செகண்ட் விஷயம் தான் இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல போட்டத எஃப்ஐஆர் வந்து பெங்களூருல போட்டிருந்தாங்க. அது வந்து கர்நாடகா ஸ்டேட், உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல இல்ல. அலகாபாத் ஹைகோர்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல மட்டும் தான் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. சோ அதனால அங்க போட்டத எஃப்ஐஆருக்கு வந்து ஏபி கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஆனா கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து நார்மலா கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரீசனுக்காகவும் அவன் டிஸ்மிஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வைஃப் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா அலகாபாத் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஜூரிஸ்டிக்ஷன் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா வந்து கோர்ட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ இதே நீ தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிரும். சோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அப்துல் சுபாஷ் வந்து 24 பக்கம் பேஜ் வந்து எழுதிட்டு போயிருக்காரு. 81 மினிட்ஸ் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கொடுக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கும் இவங்களுக்கு அகேன்ஸ்டாவும், அது அகேன்ஸ்டாவும் சொல்லிட்டாங்கன்னா பெங்களூர் போலீஸ் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குது. நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ இதுதான் இந்த கேஸோட அப்டேட். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி உங்ககிட்ட ஒரு क्वेश्चन பண்ணா கேக்குறேன். இந்த கேஸ் சம்பந்தமா இந்த அக்யூஸ்டுக்குலாம் என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேக்ஸிமம் என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் பார்லிமெண்ட்ல மென்னுக்கு சப்போர்ட்டாவும் நியூட்ரலாவும் என்னென்ன லா கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல எந்தெந்த பெட்டர் செக்ஷன் பெஸ்ட் ஆன்சர் கொண்டு வராங்களா, எந்த பெஸ்ட் லா கொண்டு வராங்கன்னு நம்ம பார்ப்போம். சோ வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது மோஸ்ட் லைக் வந்து சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.